மக்களே இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதே ஒரு சம ராலியில தான் 180 பாயிண்ட் ப்ளஸ் கிட்ட ஓப்பன் ஆச்சு நிஃப்டி 50. இப்போ 235 பாயிண்ட்ஸ் ப்ளஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டைம் பார்த்தோம்னா 10:50 மார்னிங். செம ராலியில தான் ஓப்பன் ஆச்சு. நேத்து அப்படியே மைல்டா ஒரு 30 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ்ல க்ளோஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ என் இன்னைக்கு பிளான் என்ன வச்சிருந்தேன்னா, ஐடிசி கன்சிடர் பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சிருந்தேன். ஐடிசி ஷேரு. அதான் நேத்து 400.80ல க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இன்னைக்கு 400 கட் பண்ணும். கட் பண்ணும்போது நம்ப க ஒரு நல்ல குவான்டிட்டி வாங்கலான்னு ஐடியா வச்சிருந்தேன். பட் இன்னைக்கு ஓப்பன் ஆனப்பயே 403 கிட்ட ஓப்பன் ஆயிட்டு, இப்போ 402.7 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பையிங் வேல்யூ பார்க்கலாம். மேபி 400 கிட்ட க்ளோசிங் டைம்ல வரும்னு நினைக்கிறேன். வந்தா ஒரு நல்ல குவான்டிட்டி கன்சிடர் பண்ணலாம். ஐடிசி ஒரு நல்ல ஷேர் தான். பட் 1 இயரா அந்த 400, 395, 400 அந்த ரேஞ்ச்ல இருந்து 420, 25 அதுக்குள்ளேயே கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு வருஷம் ஆயிருச்சு. இதோ இங்க மார்ச்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துச்சு 394ல. தென் ஆகஸ்ட்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 98ல. இப்போ ரீசெண்டா அக்டோபர்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி 396. இந்த பையிங் ரேஞ்ச் பின்ன 420 வரைக்கும் போகுது. திரும்பியும் அதே ரேஞ்ச். இந்த இயர் இந்த இதுக்குள்ளேயே தான் ஒரு வருஷமா கன்சாலிடேட் பண்ணிட்டு இருக்கு. மேபி இனி ஒரு வருஷம் கூட கன்சாலிடேட் பண்ணலாம். பட் இதோட ரேலி ஆரம்பிக்குமோ நம்ம காத்திருந்ததுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கலாம். போர்ட்ஃபோலியோல இப்பயும் அந்த நெகட்டிவ்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டிக்கு மேபி கிடைக்கும். தென் நம்ம அண்ணன் டாடா மோட்டார்ஸ் நேத்து இவங்களோட அந்த சையராவோட ட்ரைலர் வீடியோ ஏதோ ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதனால இன்னைக்கு ரேலி ஏதோ இப்போ ஒரு 2% ஆயிட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இப்போ 1.5ல ரேலி ஆயிட்டு இருக்கு. இந்த ஷேரு கமர்ஷியல் வெஹிக்கிள் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் கண்டினியூவா, அதாவது லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 400ல ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் கண்டினியூவா ஃபால். டெய்லிக்கும் 2%, 3%ன்னு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியான ஃபால். ஸோ ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த நேற்று சையராவோட லான்ச்னால இன்னைக்கு 2% ரேலி கிட்ட இருக்கு. ரேலியில் இருக்கு. இதில் வெயிட் பண்ண நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இப்போதைக்கு வாங்குற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நான் இதை வாங்கினதுலேருந்து 40% லாஸில் தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணலாம். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும். சைரா அவங்களோட கார் செம்மையா பண்ணியிருந்தாங்கங்க. அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் டீமு. வேணா அதோட ட்ரைலர் வேணா நான் இதில் போடுறேன். ஆல்ரெடி நான் இப்போ தான் கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தேன். And that's how we changed the game on safety again. One crash, one legend, one truth. Most crash fatalities occur between moving vehicles. So we designed this test as a true car-to-car impact to mirror real-world conditions. When impact meets its match, what remains is pure engineering truth. When two legends collide, you don't witness destruction. It's simply an orchestra of precision. This is how safety evolves, how legends lead, and how millions of journeys stay protected every single day. அதாவது
அவங்களுக்கு இவ்ளோ நெகட்டிவ்ஸ் இருக்கலாம் டாடா மோட்டார்ஸ்ல. ஜெயிலர் அந்த ஹேக்டு இஷ்யூ இருந்திருக்கலாம். சர்வீஸ்ல புவர் குவாலிட்டியா இருந்திருக்கலாம். பட் அவங்கள பாசிட்டிவ்ல டார்கெட் பண்ணி அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த வீடியோ கமெண்ட்ஸ்லாம் பாருங்களேன். டாடா ரியலி குக்டு பை ட்ராப்பிங் திஸ். இந்தியன் சோல்ஜர் டாடா கார் போத் கீப் அவர் சிட்டிசன்ஷிப். அதாவது அவனோட பாசிட்டிவ்ல கரெக்ட்டா டார்கெட் பண்ணி அவங்க அட்வர்டைஸ்மென்ட் டீம் அடிச்சிருக்காங்க. டிசம்பர்ல புக்கிங் இருக்கு. மேபி ஜனவரி 15ல லான்ச் ஆகலாம். லான்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம ரிசல்ட் பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம். சக்ஸஸ் ஆக பட் சான்ஸ் அதிகம். எனக்கே பர்சனலா அந்த கார் புடிச்சிருக்கு. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹை கிட்ட தான் நியர்லி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆ ஆல் டைம் ஹை தான். இதான் ஆல் டைம் ஹை. பட் நம்மளோட போர்ட்ஃபோலியோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டில் அது நான் கன்சிடர் பண்ணதுலேருந்தே 1 இயர்க்கு ப்ளஸ்ஸாவே லாஸ்ல தான் இருக்கு. 2% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ்ல தான் இருக்கு. ஏன் 2% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ்ல தான் இருக்கு? பிஎஸ்இ டாப் 500 ஸ்டாக்ஸ்ல மேஜரா 285 ஸ்டாக்ஸ் ஃபால்ல தான் இருக்கு. அதுல மேஜர் ஸ்டாக்ஸ் ஃபால்ல தான் இருக்கு. வெறும் நிஃப்டி 50 லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ வச்சு மட்டுமே மார்க்கெட் ஏத்திட்டு இருக்கானுங்க. அதிலும் 112 ஷேர்ஸ் 20%க்கு மேல ஃபால் ஆன ஷேர்ஸ். சில ஷேர்ஸ்லாம் 50% ஃபால். அதாவது நம்மளோட ஏதோ டாடா மோட்டார்ஸே பார்த்தீங்கன்னா 55% ஃபாலு இயர்ல. பின்ன நாக்டோ ஃபார்மா அது ஒரு 50%. அதான் இதுல எனக்கு லாஸ் மட்டுமே 40% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ்ல தான் இருக்கேன். அப்புறம் நாக்டோ இதோ இதுவுமே லாஸ் தான். கிட்டத்தட்ட 35% இயர் டு லாஸ்ல. என் அக்கவுண்ட்ல 8%. இந்த மாதிரி நிறைய ஷேர்ஸ் டாடா எலக்ஸி, டாடா கெமிக்கல்ஸு, ட்ரெண்டு, தேஜாஸ் நெட்வொர்க் இதெல்லாம் ஹெவி ஃபால். இந்த டாப் கம்பெனிஸ் ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸு இதோ இந்த மாதிரி கம்பெனிஸை வச்சு மட்டுமே தான் ஏற்றிட்டு இருக்கானுங்க மார்க்கெட்டை. அதாவது இது ஏப்ரல் மந்த் இந்த இயர்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துச்சு. 1200க்குள்ள ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. 65, 80, 70 அந்த ரேஞ்சில். அப்போ கன்சிடர் பண்ணியிருந்தவங்களுக்கு இப்போ 25 to 30% ரிட்டர்ன்ஸ் இருக்கும். பட் நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது கன்சிடர் பண்ணிக்கலாம். வெறும் லார்ஜ் கேப் ஷேர்ஸை வச்சே மார்க்கெட்டை பம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணுங்க. அவசரப்பட்டு எந்த ஸ்டாக்ஸையும் கன்சிடர் பண்ணாதீங்க. நிறைய ஸ்டாக்ஸ் லோல இருக்கு. பட் சில ஸ்டாக்ஸ் ஆல் டைம் ஹைல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு லார்ஜ் லூசஸ்னு பார்த்தோம்னா ஏர்டெல். ஆ ஏர்டெல் சொல்ல போனா ப்ரொமோட்டர்ஸ் கண்டினியூவா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் இந்த ஆல் டைம் ஹைல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ பட் ரீட்டெய்லர்ஸ் அதிகமாக ரீட்டெய்லர்ஸ் கேட்குறாங்க யூடியூப் கமெண்ட்ஸில். பெரிய பெரிய யூடியூபர்ஸோட கமெண்ட்ஸ் எடுத்து பார்த்தா அதிகமாக இந்த ஷேரை பற்றி கேட்குறாங்க, கன்சிடர் பண்ணுறாங்க. பட் ப்ரொமோட்டர்ஸ் எக்ஸிட் ஆயிட்டு இருக்காங்க இப்போது. ஸோ வெயிட் பண்ணுங்க, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அவசரப்பட்டு கன்சிடர் பண்ணீங்கன்னா ஃபால் ஆச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. 1 to 2 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் இல்லாமல் தான் உட்காந்துருக்கணும். 400 கட் பண்ணுதுன்னா ஒரு நல்ல குவான்டிட்டி அக்குமுலேட் பண்ணலான்னு ஐடியா வச்சிருக்கேன். பட் இப்போதைக்கு கட் பண்ணுற மாதிரி தெரியல. நேற்று 400.8 வந்துச்சு, பண்ணியிருக்கலாம். சரி 400 கட் பண்ணிட்டுமே, ஒரு 3 வாட்டி 400 கட் பண்ணியிருக்கு, இன்னொரு வாட்டி பண்ணுமேன்னு வெயிட் பண்ணேன். கட் பண்ணும், பட் ஷுவர் கட் பண்ணும். இன்னைக்கோ நாளைக்கோ கட் பண்ணும். அப்போது ஒரு நல்ல குவான்டிட்டி அக்குமுலேட் பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். தென் ஐடிசி நான் கன்சிடர் பண்றதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஒரு டிவிடெண்ட் 8.5 ஒரு டிவிடெண்ட் வாங்கினேன். 7.8 ஒரு டிவிடெண்ட் வாங்கினேன். 14 ருபீஸ் டிவிடெண்டாவே வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட இது 400 ஆவரேஜ்ல நான் வாங்கியிருந்தேன்னா 14 ருபீஸ் டிவிடெண்ட்னா எனக்கு டிவிடெண்ட் ரிட்டர்ன்ஸ் மட்டுமே 3.6% ரிட்டர்ன்ஸ் இருக்கும். தென் இது
அதாவது நம்ம சும்மா ஹோல்ட் பண்ணாலே இயர்லி நமக்கு 3.6% கிடைக்கும். தென் இது ரேலியா ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அ வி கோனா கெட் குட் ரிட்டர்ன்ஸ். ஸோ அவ்வளவுதான் மக்களே. மை ஃபர்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு. அப்புறம் உங்களுக்கு புடிச்ச ஏதாவது ஷேர பத்தி பேசணும்னா சொல்லுங்க. நான் இது பண்றேன். பேசுறேன்.